ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி புதினா துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு புளியை கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு, இதையும் இது மாதிரி ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம், இதெல்லாம் போட்டு நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மல்லி, புதினா ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதை நல்லா வதங்கின பிறகு நீங்கள் ஆற விட்டுருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணல, ஒன்லி க்ரீன் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறின பிறகு பார்த்திங்கன்னா மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அகைன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. திரும்ப அகைன் ஒரு முறை. அவ்வளோதான், ஃபைனலாக புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் புதினா மல்லியை மட்டும் வச்சு அரைக்காமல் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் வச்சு அரைச்சி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.